ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அண்ணாவோட என்கேஜ்மெண்ட் விளாக்கு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா பாருங்கள், அவங்க டாடி கார் எடுக்க போகிறாங்கன்னு ஒரே ஓட்டம், சொல்கிறதே கேட்கல. யூத்துன்னா அப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஆமாங்க, கோழி கூனத்துக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம இப்போது திருச்சி போகணும். தஞ்சாவூர் போயிட்டு அது சாப்பிட்டுட்டு அப்புறமா திருச்சி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடையார் ஆனந்தமூரில் நிறுத்திட்டு அவர் மட்டும் ஒரே ஒரு காஃபி குடித்தார். எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் குடிக்க மாட்டேங்கிறதுனால. அந்த கேப்பில் மகிழ பாருங்கள், செம்ம டான்ஸ். இங்கே 2 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. காலையிலே சீக்கிரமாக எழுப்பி போட்டனால அவள் எதுவுமே சாப்பிடல. அதனால் ஒரே ஒரு காராமந்தி பாக்கெட் மட்டும் வாங்கி பாப்பா கையில் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம வந்து திருச்சி ரீச் ஆகிட்டோம். இப்போ ரூமுக்கு போகிறதுக்காக ரூட்டு கேட்டுட்டு இருந்தோம். மேப் பார்த்தோம். மேப் வந்துட்டு எங்களுக்கு என்னென்னு தெரில, லொக்கேஷன் ஒழுங்காகவே காட்டல. ஸோ பக்கத்தில் கொஞ்சம் போலீஸார் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஸோ அவங்கள்ட்ட கேட்கறதுக்காக போயிருக்காங்க. பாப்பா அப்படியே தூங்கிட்டா மடியிலேயே. போய்ட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக மண்டபத்துக்கு போயிட வேண்டியதான். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஃபைனலாக நம்ம மண்டபத்துக்கு போயாச்சு. போனதுக்கப்புறமா வந்துட்டு ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தோம். அக்கா பசங்க அண்ணன் பையன் அப்படிங்கிறதுனால இவங்களாம் அக்கா பசங்க, இவன் வந்து அண்ணன் பையன். அப்புறம் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மண்டபத்தில். பொண்ணு மாப்பிள்ளையும் பாருங்கள், பிங்க்கில் நிற்கிறாங்களா, அவங்க தான் வந்துட்டு கப்புள்ஸ். அப்புறமா வந்துட்டு ஸ்டேஜ்க்கு என்ன ஃபோட்டோ எடுக்க அக்கா கூப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் மேலே போனேன். அப்புறம் வந்து என்ன நிச்சயத்துக்கு தேவையான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. பையனோட அம்மா அப்பா அப்புறம் வந்துட்டு பொண்ணோட அத்தை மாமாலாம் வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பெரியப்பாலாம் நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். எங்கள் பெரியப்பா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அழகாக சிரிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு. அப்புறம் வந்துட்டு பத்திரிக்கை ஏதோ எழுதணும் படிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் அங்கே போய் உட்காரத்துக்காக போயிட்டாங்க. அப்புறம் என்ன, பிங்க் கலர் கட்டியிருக்கவங்க பெரியக்கா, ப்ளூ கலர் வந்துட்டு எங்கள் சின்னக்கா, இவங்களோட பிரதர், அதாவது எங்கள் அண்ணனுக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட். அப்புறம் என்ன, அந்த தட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிங்கு நான் லாஸ்ட்டாக கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு டீட்டெயிலாக ரிங் பற்றிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ட்ரெஸ் வந்து மாற்றிக்கிறதுக்காக பையன் வீட்டிலேருந்து பொண்ணுக்கும் பொண்ணு வீட்டிலேருந்து பையனுக்கும் வந்துட்டு மாற்றி எடுத்து கொடுத்தாங்க. பொண்ணு வந்துட்டு போயிட்டு இந்த சாரியை இந்த சாரிலேருந்து அந்த சாரிக்கு வந்துட்டு மாறி வரணும். அதனால் அது பையனுக்கு வந்துட்டு ஷூட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதையும் கொடுத்தாங்க. பொண்ணுக்கு வந்து நாத்தனாரும் பையனுக்கு வந்து, அதாவது அக்கா ஹஸ்பண்ட், எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமாவும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த பத்திரிக்கை எழுதுறதுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு படித்தாங்க பத்திரிக்கை. அப்புறமா சம்மதம்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வீட்லேருந்தும் மாற்றி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டு 2 பேரும் ரெடியாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு பொட்டு வச்சு விட்டாங்க, மாலை போட்டாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லோரும் வந்து மாமாக்காரங்க வந்து மாலை போட்டாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். ஃபைனலாக வந்துட்டு ரிங் போடுறதுக்காக டைம் ஆகிடுச்சு. ஸோ ரிங் எடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் மாற்றி மாற்றி போட்டுட்டாங்க. ஃபைனலாக வந்துட்டு நல்லபடியாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா நல்ல விஷயம், நல்லபடியாக ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து என்கேஜ்மெண்ட் ஆனது. எங்கள் அண்ணன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு பாருங்கள். அண்ணியும் தான், பட் எங்கள் அண்ணன் வந்துட்டு ஓவர் க்யூட். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அண்ணா வந்துட்டு இந்த செயின் வந்து அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க கிஃப்டாக. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த நெக் பீஸ் வந்துட்டு அன்றைக்குமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மாமா வந்து பொட்டு வச்சாங்க. பிங்க் கலர் சாரி கட்டியிருந்தாங்களா, அவங்க என் அக்கான்னு சொன்னோன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க, எங்களோட பெரிய மாமா இவங்க தான். அப்புறம் பொட்டுலாம் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நான் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போயிட்டேன். பாப்பா அழுதுட்டு இருந்தானு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு அண்ணன் பசங்க அக்கா பசங்களாம் அதிகம்ன்ட்டு இந்த குட்டீஸ் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசியிருந்தேன். எவ்வளோ குட்டியாக இருந்தாங்க, எவ்வளோ டக்குன்னு வளர்ந்துட்டாங்க, எல்லாம் அடையாளமே தெரில எனக்கு ஆக்சுவலாக.
ஜாலியாக சிரித்து பேசிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு சாப்பிட போயாச்சு. வெஜ் தான், எப்போயுமே என்கேஜ்மெண்ட்டில் வெஜ் தான் போவாங்க, அந்த மாதிரி வெஜ் தான் போட்டாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாம்பார், ரசம், மோர், பாயசம் எங்கடா பாயசம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் இதுக்கு எய்த்தாப்புலேயே ஆப்போசிட்டில் வந்துட்டு போத்தீஸ். ஸோ கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிற வேலை இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனாக வரப்போகுது நம்ம வந்து விலாகில் அப்படிங்கிறனால. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போத்தீஸ்க்கு வந்து போயிருந்தோம். சண்டேங்கிறதுனாலையா இல்லை ஆஸ் யூஷுவல் எப்போயுமே கூட்டமாக இருக்குமான்ட்டு எங்களுக்கு தெரில. ஆனால் செம்ம க்ரௌடு, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லா கடையிலையும் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட் தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தாச்சு. ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறமா சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், எல்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, எதுவும் ஆஃபர்ஸ் இருக்கா, எதுவும் வாங்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்துட்டு சொல்லவே முடியாது, எல்லா ரிலேஷனையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தது. அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அதோடய ஃபீல் என்ன அப்படின்னு தெரியும். எலவேட்டரில் கூப்பிட்டோம், யாருமே வரல. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போயாச்சு. எங்கள் பாப்பா வந்துட்டு பை சொல்கிறா நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நிறையவே. பட் வந்து நமக்கு செட் ஆகலை என்னன்னு தெரில. நாங்கள் வந்துட்டு எதுவும் பெருசாக எடுக்கலை. பாருங்கள் எங்கள் அக்கா கறியை பாருங்கள், எங்கள் அக்கா கறி தான் செட் ஆவா என் பாப்பா வச்சுக்கிறதுக்கு. என் கூட அவ்வளோவா அட்டாச்சாக இருக்க மாட்டா. இவள் வந்துட்டானா, எங்கள் அக்கா வந்துட்டானா அவள் கூட வந்துட்டு அட்டாச்சாக இருப்பானா, தேவையே இல்லை அவளுக்கு அந்த மாதிரி இருப்பாள். ஏன்னா வந்துட்டு இவன் தான் வந்து குழந்தையா இருக்கும்போது நல்லாவே பார்த்துக்கிட்டா. ஸோ இவன் மேலே கொஞ்சம் வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு பாசமாக இருப்பாள். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஜூடியோவில் போயிட்டு லைட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு டாப் எடுத்தேன், தங்கச்சி ஒரு 2 டாப் எடுத்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ், அப்புறம் வந்துட்டு சாக்ஸ், அப்புறம் வந்துட்டு வேறு கிளிப் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு காரில் ஏறி போயாச்சு. திருச்சி தாண்டுற வரையும் மழை இல்லை. திருச்சி தாண்டி தஞ்சாவூரில் காலை எடுத்து வச்சோன்னே செம்ம மழை பாருங்கள், எந்த அளவுக்கு மழை அப்படின்ட்டு. நாங்கள் அடையார் ஆனந்த பவனில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம், ஏன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால செம்ம பசி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து மசால் தோசை சாப்பிட்டாரு, நான் வந்துட்டு பேல்பூரி சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு வந்து வடை ஊட்டி விட்டோம். அம்மா வந்துட்டு ஒரு டீ குடித்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லியிருந்தேன்ல, ரிங் வந்து எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் பையனுக்கும், பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் பொண்ணுக்கும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னி vlogக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.